ஓம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். விசாரியம் சர்வவேதேஷு சஞ்சாரியம் ஹிருதயாம்புஜே பிரச்சாரியம் சர்வலோகேஷு ராமானுஜமுனிம் பஜே. அசினா தத்வமசினா பரகாய பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனிரச்சினத். வேதமாதாவின் கருணை நம்பர் 1 அப்படிங்கிற சீரியலானது வரிசையாக வெளியிடப்படணும் என்பது நம் ஆச்சாரியாளின் நோக்கம். அதனால தான் துவைதர்கள், அத்வைதர்கள், வைதிக, யாக்ஞிக, விசிஷ்டாத்வைத மதவாதிகள் இம்மூவருமே வைதிகர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். ஏனெனில் நம் வேதத்தை மூலமாக கொண்டு, வேதத்தை பிரமாணமாக கொண்டு தம் சித்தாந்தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். அதையே நாம் அனுசரித்து வருவதால் நாம் அனைவருக்கும் அத்வைதிகள் என்றும் துவைதிகள் என்றும் விசிஷ்டாத்வைதிகள் என்றும் சொல்லிக்கொள்கிறோம். சற்று உற்று நோக்கி பார்த்தால் விசிஷ்டாத்வைதிகள்னு நம்ம சொன்னோமோ இல்லையோ, அது எப்படின்னாக்கா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி மதத்தை ஆரம்பித்து வைத்த மகான் ஒருவர், அடுத்தபடியாக மதத்தை போதிக்கும் ஆச்சாரியன், அதுக்கடுத்தபடியாக மதத்தினுடைய சித்தாந்தம், இந்த 4 இருந்தால்தான் ஒரு மதம். மதத்தை போதிக்கும் நூல், அந்த நூலை பிரகாசப்படுத்தும் ஆச்சாரியார், அந்த மதத்திலே சொல்லப்பட்ட சித்தாந்த கருத்துகள், இந்த 4 இருந்தால்தான் மதம் என்று சொல்லப்படும். இந்த லட்சணமானது எல்லா மதங்களுக்கும் நாம் கண்டுகொள்ளலாம். உதாரணமாக கிரந்த சாஹிப்பு, அப்புறம் பஞ்சசீல கொள்கை, குருநானக்கு, சீக்கிய மதம், இப்படி சீக்கிய மதத்துக்கும் 4 உண்டு. இந்த மாதிரி எல்லா விதங்களையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் பௌத்தர்கள். நமது வைதிக மதத்தையும், வைதிக மதத்திலே உள்கருத்தான வேதத்தினாலே சொல்லப்பட்ட வேதோக்த யஜ்ஞ கர்மானுஷ்டானங்களை, அந்த கர்மானுஷ்டானங்களிலே உபயோகப்படுத்தும் பிரதான தேவதைகள், இதர தேவதைகள், இப்படி எல்லா விதமான தேவதைகளுக்கும் ஹவிர்பாகங்கள் கொடுத்து, பிரதான தேவதைக்கு வபை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹவிர் விசேஷத்தை, அதாவது அஜயின் வயிற்றிலே இருக்கும் ஒரு விதமான மாம்ச விசேஷத்தை வபை ஹவிஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாகத்தை கத்தியால் கிழித்து உள்ளிருந்து எடுத்து அதை பாகம் பண்ணி, பாகம் என்றால் விஜாதீய தேஜஸ் சஞ்யோகம், அதாவது நெய்யிலே இட்டு காய்ச்சுவது அல்லது ஜலத்தில் போட்டு கொதிக்க வைப்பது, அதற்கப்புறம் அதை சமைப்பது. அந்த சமைத்த உணவை பகவானான தேவதா சார்வபௌமனான பரமேஸ்வரனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு அதை பிரதம ஹவிர்பாகமாக, அதில் யாருக்கும் பங்கு கிடையாது, அதை அப்படியே பகவானுக்கு நெய்யில் அதை சம்ஸ்காரம் பண்ணி மந்திரங்களை சொல்லி அதை ஆகவனியாக்னியில் ஹோமம் பண்ண வேண்டியது. யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று கேட்டால்,
நின்று கொண்டு பண்ணினால் யாகம், உட்கார்ந்து கொண்டு பண்ணினால் ஹோமம். இதுதான் விசேஷம். அப்படியாக இருந்துட்டு அந்த ஹவிஸ் சேஷம் பாக்கி இதர அங்கத்தை அவதானம் பண்ணி நிறையா சொல்கிறார். சகிருது எகிருது லோமா இப்போ வரிசையாக அங்காவதானங்கள்னு சொல்லி ஏகாதசாவதானான்யவத்யதி 11 விதமான அந்த உள்ளிருக்கும் மாம்சங்களை வெளியில் எடுத்து அதை சமைத்து அதை தேவதாந்தரங்களுக்கும் இந்திராதி தேவதைகளுக்கு நாம் கொடுப்பதினால் அந்த மகாவிஷ்ணுவான யஜ்ஞபுருஷனுக்கு பிரதான கவிர்பாகமான வபையையும் நாம் பூர்ணமாக நெய்யில் ஆகுதியாக சேர்த்து தேவதா சார்வபௌமனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும். அவ்வளோ அனுகிரகத்திற்கு பாத்திரமான சமஸ்த ஜனங்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். சகாலத்தில் மழை பொழிய வேண்டும். எல்லா விதமான துக்கங்களும் வெளியேற வேண்டும். நிம்மதியானது மனசிற்கு கிடைக்க வேண்டும். சந்தோஷமான ஜீவனத்தை அடைய வேண்டும். இப்படி பந்துமித்திர களத்திராதிகள் அனைவரும் சௌகரியமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் அல்ல, சமஸ்த ஜாதிகளிலும் எல்லாரும் அனைவரும் எல்லா விதமான போக்கியங்களோடு கூட சுகமாக வாழ வேண்டும் என்கிற சகலவித மந்திரார்த்தங்களை உள்ளடக்கி கொண்ட மந்திரங்களை கொண்டு யாகத்தை செய்து முடித்தல் வேண்டும். இப்படியாக அபிஷுத்தியாக வனீயே ஹுத்வா பிரத்யஞ்சப் பரேத்ய சதசி பக்ஷயந்தி என்று மாம்ச பக்ஷண அசன மந்திரம். ஆகவனீயத்தில் முன்னாடி ஒரு கல்லில் சோமரத்தையை இடித்து ரசமாக பிழிந்து எடுத்தால் சோமரசம் என்று பெயர். இதை அபிஷுத்திய ஆகவனீயே ஹூத்வா பிரத்யஞ்சா பரேத்திய வபா ஹோமமும் சமச ஹோமமும் பண்ணி முடித்த பிற்பாடு மேற்கு முகமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு சமச பக்ஷணம் செய்வார்கள் யாகசாலையில். இது யாகத்துக்கு சொல்லப்பட்ட ஹவிர்பாகம்னு பேர். இந்த ஹவிர்பாகத்துக்கு தான் தேவதைகளும் தேவதா சார்வபௌமனும் இருக்கிறார்கள். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யதா என்பது கீதாச்சாரியனான கிருஷ்ணனின் வாக்கியம். இதைத்தான் காளிதாசனும் கூட துதோஹகாம் ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமயேனைவ தததுர் புவனத்வயம். அப்படியாக யஜ்ஞார்த்தம் பசவ சிருஷ்டாக ஸ்வயமேவ ஸ்வயம்புவா அப்படிங்கிறார். அதனால் கிராமிய பசுக்கள் 7, ஆரண்ய பசுக்கள் 7, இந்த 14களுக்கும் சேர்த்து தான் கோசப்த வாச்சியங்கள்னு சொல்கிறார். கோநக கோபூஜை என்று சொன்னால், கோபிராமணால் என்று சொன்னால் பசுமாடு அல்ல. கோசப்தத்தினால தேனுன்னு சொன்னால் தான் பசுமாடு. கோஹோன்னு சொன்னாக்கா இந்த 14 பசுக்களுக்கும் சேர்ந்து கோக்கள்னு பேர். அதனால் பிராமணாளுக்கு கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பௌராணிகர்கள் முடிவிலே சொல்வார்கள். ஆகையினால் இந்த 14 பசுக்களும் எவ்வளவு நிறையாக தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கோபிராமணாள்னு பேர். இந்த கோபிராமணாளுடைய நிஸ்வார்த்தமான இந்த வைதிக காரியக்கிரமங்களை அனுசரித்து அனுஷ்டானம் செய்து கொள்கிறபடியால் இவர்கள் கோபிராமணர்கள் என்று ஆனார்கள். இப்படியாக இந்த 7 சோம சம்ஸ்தைகள், 7 ஹவிஸ் சம்ஸ்தைகள், 7 பாக்க சம்ஸ்தைகள்னு மொத்தம் 21 சம்ஸ்தைகளை சொல்ல வந்தது வேதம். இப்படியாக எல்லா விதமான கர்மானுஷ்டானங்களையும் பண்ண வேண்டும் திரைவர்ணிகாள்
அப்படின்னு ஒரு விதானம் இருக்குது. அதாவது சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து நம் முன்னோர்கள் புறப்பட்டு அங்குதான் வேதத்தை வகுத்து கொடுத்துள்ளார்கள் மகரிஷிகள். ரொம்ப முன்னாடி ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஏஷியாவிலே நம் முன்னோர்கள் அனைவரும் மகரிஷிகளாக இருந்தவர்கள் அனைவரும் யுகாந்தேந்தர்ஹிதான் வேதான் சேதிஹாசான் மகரிஷய லேபிரே தபசா பூர்வம் அனுஜாதா ஸ்வயம்புவா என்கிறபடியாக பகவானாலே அனுமதிக்கப்பட்ட ஆக்ஞாபனம் செய்யப்பட்ட சதுர்முக பிரம்மதேவனுடைய அனுகிரகத்தினாலே வேதவியாசர் மகர்ஷியானவர் 4 மகர்ஷிகளுக்கு பைலர், வைசம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து என்று 4 மகர்ஷிகளுக்கு 4 வேதங்களையும் உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணி இருந்தார். அந்த 4 வேதங்களை அவரவர் சிஷ்யர்களுக்கும் சிஷ்ய பிரசிஷ்ய 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 சிஷ்ய பரம்பரையாக இன்று வரை நாம் நமது 4 வேதங்களையும் அனுபவித்து வருகிறோம். நன்றாக சஸ்வரமாக சொல்லி வருகிறோம். இப்படியாக எல்லா விதமான கர்மானுஷ்டானங்களுக்கும் மூல கர்மானுஷ்டானம் ஆதானம், அக்னியாதானம்னு பேர். அதுக்கு ஆதானம் பண்ணி பூர்வாரணி உத்தராரணி என்று 2 அரணிக்கட்டைகளை வைத்துக்கொண்டு அதை கடைந்து எடுத்து அதன் மூலம் அக்னி பகவானை உண்டாக்கி அந்த அக்னியை 3ஆகவும் 4ஆகவும் பிரித்து கார்கபத்தியம், ஆகவனீயம், தாட்சிணாக்னி என்கிற பெயரிலே அதை விருத்தி செய்து வளர்த்து யாகங்கள் செய்து அதுக்கப்புறம் தரிச இஷ்டி, பூர்ணமாச இஷ்டி என்கிற இஷ்டிகளையும் பண்ணி அதற்கப்புறம் அக்னிஷ்டோம ஜோதிஷ்டோமாக்கிய அக்னிஷ்டோம சோமயாகத்தை பண்ணி இந்த சோமயாகத்திலே திரிபூருஷ விச்சேதம் அனைவருக்கும் உள்ளபடியால் அந்த விச்சேத ராகத்தியமாக என்பதற்காக ஆஸ்வினன் தூம்ரலல மமாலபேதா யோ துர்பிராமணः சோமம் பிபாசேத் அஸ்வினௌ வை தேவானாம் அசோமபாவாஸ்தாம் தௌ பஷ்சா சோமபீதம் பிராப்னுதாம் அப்படிங்கிறது வேதம். அஸ்வினி தேவதைகள் அனுகிரகத்தினால ஆஸ்வினம் தூம்ரலலாம மாலபேதா, இந்த லேசான கருப்பையுடைய மேகக்கூட்டங்கள் போல் இருக்கக்கூடிய ஆடை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு பசுவை ஆலம்பனம் பண்ணி நியோஜனம் பண்ணி சம்ஸ்கரணம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய சம்ஸ்காராதிகளை பண்ணி அதை உள்ளிருந்து கத்தியால் அறுக்கப்பட்டு உள்ளிருந்து சமஸ்த நமக்கு தேவையான அவிர்வாகங்களை கையால் எடுத்துக்கொண்டு காரியங்கள் செய்கிறார்கள். இதற்கு இந்த மாதிரியாக 21 சமஸ்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே முக்கியமான விஷயம் என்ன? ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி தொடரும்.